இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆம், யாருக்கு பலன் குறுகினது? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறவர்களுக்கு. ஆம், ஆபத்து வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, கண்ணீர் சூழும் போது, சில இழப்புகள் நம்மை சந்திக்கும் போது நாம் வேதனைப்படுவதும் சோர்ந்து போவதும் என்பது இயற்கையான அனுபவம். அப்படி என்றால் இங்கே சோர்ந்து போகுதல் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் சோர்ந்து போகிறது. நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போய்விடக் கூடாது. நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவு, ஜெபம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம், ஊழியம் சோர்ந்து போக கூடாது. நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நீதியுள்ள வாழ்க்கை, நீதியான ஓட்டம் சோர்ந்து போய் மாற்றம் காணக்கூடாது. இப்படிப்பட்ட சோர்வை குறித்து இங்கே சொல்லுகிறது, உன் பலன் குறுகினது. ஆம், வேத புத்தகத்திலே யோபுவை பாருங்கள். அவன் அநேக காரியங்களை புலம்புகிறான். தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா இழப்புகளையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். தனக்கு விரோதமான எத்தனையோ காரியங்கள் பேசப்படும் போது அவன் சோர்ந்து போகிறான். ஆனால் ஆண்டவரோடு கூட அவன் வைத்திருந்த உறவை அவன் ஒரு நேரமும் அவன் விடவில்லை. அவன் கர்த்தர் மேல் அத்தனை நம்பிக்கையோடு இருந்தான். யோபு 23:14 சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். என்னை கைவிட மாட்டார். இன்னும் யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனம் சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. வியாதியிலும் ஒரு பெரிய நம்பிக்கை, தன்னுடைய சரீர வலியிலும் ஒரு பெரிய நம்பிக்கை. நான் அவரை காண வேண்டும், நான் அவரை காண வேண்டும். ஆம், யோபு 17:3 சொல்கிறான், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஆம், சிநேகிதர்கள் என்னை தூற்றுகிறார்கள், மனைவி என்னுடைய விசுவாசத்தை சோர்வடைய செய்கிறார்கள் என்றெல்லாம் அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். அவன் ஜெப வாழ்க்கையிலே குறைவு செய்யவில்லை. ஆண்டவரோடு கூட ஓடின ஓட்டத்திலே குறைவு கொள்ளவில்லை. ஆம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை அவன் விடவில்லை. அவனுடைய விசுவாசத்தை விடவில்லை. சோர்ந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களை குறித்த கவலைகள் அவனை வாட்டி இருக்கலாம். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஒன்றிலும் கூட குறைவுபடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். எல்லா சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளும் நெருக்கங்களும் கண்ணீர்களும் வரும்போதெல்லாம் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 8:35 நீதிமொழிகள் 8:35 சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எல்லா நிலையிலும் கர்த்தரை கண்டடைய வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். ஆம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சங்கீதம் 108:12 சொல்லுகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 73:28 தாவீது சொல்கிறார், எனக்கோ
தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஆம், ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. நான் எப்பொழுதும் உம்மோடி இருக்கிறேன் என்றெல்லாம் அவன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைக்கிறான். இந்த கால வேளையிலே அன்றருடைய சமூகத்திலே நாமும் ஜெபிப்போம். நாமும் அன்றருடைய கரத்திலே சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய ஜெபம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம் ஆண்டவருக்காக செய்கிற செயல்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி போய்விடக்கூடாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எந்த நிலையிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்கிற அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.